பதநீர் சீசனில் இந்த மாதிரி கூழ் செய்து சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ 4 கப்பு பதநீர் வாங்கியிருக்குது. இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 கப்பு பதநீரை ஊற்றிக்கிறேன்னு. ஊற்றி இந்த பதநீரை கொதிக்க வச்சுக்கிறேன்னு. 1 கப்பு பதநீரை வச்சுக்கிறேன்னு. இப்போ இடியப்ப மாவில் 1 கப்பு எடுத்துக்கிறான்னு. இடியப்பம் சுடுவோம்ல அந்த மாவில். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3/4 கப்பு இடியப்ப மாவு போட்டுட்டு 1/4 கப்பை வச்சுக்கிறேன்னு. இப்போ இந்த மாவை நம்ம கொழுக்கட்டைக்கு மாவு பிணையணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன்னு. ஒரு தேங்காயை துருவி வச்சுருக்குது. அதில் பாதி தேங்காயை அந்த கொழுக்கட்டைக்குள்ள மாவில் போட்டுக்கிறேன்னு. 2 ஸ்பூன் சீனியும் போட்டு பதநீரை ஊற்றி இந்த மாவை பிணைச்சிக்கிறேன்னு. தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. வெறும் பதநீர்லேயே நம்ம எல்லாம் செய்யணும். இப்போ மாவை நல்லா பிணைச்சிக்கிறேன்னு. இப்போ மாவை பிணைஞ்சாச்சு. இதை வச்சுட்டு இன்னும் ஒரு பாத்திரத்தில் நம்ம 1/4 கப்பு மாவு வச்சுருக்கிறோம்ல அதை போட்டு மீதி உள்ள பதநீரை ஊற்றி நல்லா தண்ணியாக கரைச்சிக்கிறான்னு. இப்போ மாவு கரைச்சாச்சு. இப்போ பதநீர் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை தூக்கி ஊற்றி வேக வச்சுக்கிறான்னு. இது நல்லா கொதிச்சு வரணும். அடி பிடிச்சிடாம நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம கொழுக்கட்டைக்கு மாவு பிணைச்சி வச்சுருக்கிறோம்ல அது சின்ன சின்ன கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கிறான்னு. இப்போ எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சாச்சு. இப்போ மாவும் நல்லா கொதிச்சு வெந்துருச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டையை அந்த மாவில் போடணும். போட்டு இதை வேக வைக்கணும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறானே. உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறானு. இப்போ கொழுக்கட்டையும் நல்லா வேகாமல் தேங்காய் துருவலையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன்னு. சூப்பரான பதநீர் கூழ் ரெடி. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கூழ்.